நேற்று எம்டியோடைய பெயில் இயரிங் வந்துட்டு விசாரிச்சுட்டு திரும்ப பெயில் பெறப்பட்டது. ஏன் பெறப்பட்டதுன்னு சொல்லிட்டு தகவலை இதுக்கு முன்னாடி காணொளியில் வெளியிட்டிருப்பேன். இந்த காணொளியில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு காலையில் ஒரு நபர் ஃபோன் பண்ணி உங்கள் மேலே நான் கேஸ் கொடுக்க போகிறேன், என்னுடைய பணத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஏன் என்னாச்சுன்னு நான் கேட்டப்போ, எம்டி வெளியே வர மாதிரியும் தெரியல, எனக்கு சூழ்நிலை சரியில்லை, அதனால் நான் கேஸ் கொடுக்க போகிறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு விருப்பமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேஸ் கொடுத்து நீதிமன்றம் வழியாக நீங்கள் பணம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, நான் கம்பெனி மேலாம் கேஸ் தர மாட்டேன், உங்கள் மேலே கேஸ் கொடுக்குறேன், என்னுடைய பணத்தை நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் அவர்கிட்ட கடனும் வாங்கலை, எதுவுமே பண்ண கிடையாது. அவர்கிட்ட நான் எதுக்கு காசு தரணும்? எனக்கு ஒன்றும் புரியலை. திடீர்னு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறப்போ, அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, கம்பெனி மேலே கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா கோர்ட்டு கேஸு விசாரணைன்னு முடிஞ்சு பணம் கொடுக்கறதுக்கு 2-3 வருஷம் மேலே ஆகிடும். அதுவாக எனக்கு மேலே உள்ளவங்க மேலே நான் கேஸ் கொடுத்தேன் அப்படின்னா நீங்கள் எனக்கு பணம் கொடுப்பீங்க அப்படின்னு என் பக்கத்து வீட்டுக்கார் சொன்னார். நான் யூடியூப்பில் பார்த்தேன், எங்கள் மாமா சொன்னாங்க, என் சொந்தக்காரங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு காலைல ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. நான் சொன்னேன், நேற்று எம்டிக்கு பெயில் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்க, எம்டிக்கு பெயில் கிடச்சிருந்துச்சின்னா நீங்கள் இப்படி பேச மாட்டீங்க அப்படின்னு சொன்னதுக்கு, என்னுடைய சூழ்நிலை அப்படி அமைஞ்சு போச்சு, எனக்கு பண தேவை இருக்குது, என் பணத்தை கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்குறாரு. அவருடைய ஆதங்கத்தை என்கிட்ட கொட்டி தீர்த்துட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னது என்ன அப்படின்னா, உங்களுக்கு கம்பெனி மேலே நம்பிக்கை இருந்து நீங்கள் விருப்பத்தின் பேரில் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு உதாரணம், நம்ம கம்பெனி சைட்லேருந்து வெரிஃபிகேஷன் கால் அவருக்கு வந்துருந்துச்சு. அவருக்கு மட்டும் இல்லை, நம்ம கம்பெனியில் யார் ஜாயின் பண்ணாலும் அவங்களுக்கு அவங்களுடைய விருப்பத்தின் பெயரில் மட்டும்தான் கம்பெனியில் நீங்கள் சேர்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிட்டு தான் அவங்க நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, மைவி3ல உறுப்பினராக இருக்க ஒவ்வொருத்தருக்குமே சூழ்நிலை இப்போ சரியில்லை. ஒவ்வொருத்தருக்கு ஒரு விதமான கமிட்மெண்ட், கடன் பிரச்சனை, மன ரீதியான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. நமக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தோம் அப்படின்னா கம்பெனி மேலே கேஸ் கொடுத்துட்டு நம்ம போயிருக்கலாம். ஆனால் கம்பெனி மேலே கேஸ் அதிகமாக பதிவாகலை. காரணம், கம்பெனி நமக்கு கொடுத்த நம்பிக்கை, நமக்கு கம்பெனி மேலே இருக்க நம்பிக்கை மட்டும்தான். உங்களுக்கு கம்பெனி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்கள் யோசித்து உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் போய் புகார் கொடுங்க. அடுத்தவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நீங்கள் புகார் கொடுத்தீங்க அப்படின்னா, நேற்று எம்டிக்கு பெயில் கிடைக்கல, உடனே பெயில் கிடைக்கல அப்படின்னா அவர் குற்றவாளி ஒன்றும் ஆக மாட்டார். கம்பெனி ரன் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. நேற்று எம்டிக்கு பெயில் கிடைக்கல அப்படின்னா கண்டிஷன் பெயிலில் வர வாரங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். வெளியே வந்தார் அப்படின்னா இத்தனை நாள் பொறுமை காத்த மக்களை வாழ வைக்கணும்னு சொல்லிட்டு கம்பெனியை தொடர்ந்து ரன் பண்ண தான் போகிறாரு. கம்பெனி இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது. டெய்லியும் கூகுள் மீட்டிங் நடக்குது, ஸ்டோர் ஓப்பனில் இருக்குது, ஸ்டோரில் பொருள் இருக்குது, நம்ம கம்பெனியோடைய ஆப் டெய்லி ஒர்க் ஆகிட்டுருக்கு. பேமெண்ட் மட்டும் இன்னும் கொடுக்கல. எம்டி வெளியே வந்துட்டார் அப்படின்னா அதுக்கான வேலையை தொடங்கிட்டாரு அப்படின்னா பேமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அப்போது கேஸ் கொடுத்த நீங்கள் உங்கள் காசை போய் யார்கிட்ட கேட்க முடியும்? நீங்களே நினச்சி பாருங்கள். கம்பெனி மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து கம்பெனியில் பயணம் பண்ணலாம். இல்லைன்னா உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் நீங்கள் போய் கேஸ் கொடுங்க. யாருடைய வற்புறுத்தல் பேர்லையும் யாருடைய பேச்சை கேட்டும் நீங்கள் போய் கேஸ் கொடுக்க வேண்டாம். பின்னாடி நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவை, ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா அவங்க நிற்க மாட்டாங்க. நான் அதையும் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தெளிவாக சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்க்குறேன், என்னுடைய சூழ்நிலை சரியில்லை, அதனால தான் நான் இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோன் கட் பண்ணிட்டாரு. ஹைகோர்ட்டில் மெரிட்டில் பெயில் கிடைக்கல அப்படின்னா உடனே எம்டிக்கு பெயிலே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. அவசர கால பெயில் அப்படி இல்லை அப்படின்னா சச்சினரி பெயில் மூலயமா எம்டிக்கு கண்டிப்பாக பெயில் கிடைக்கும். எம்டி அவர்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் பெயில் கிடச்சி வெளியே வந்துட்டார் அப்படின்னா இன்றைக்கி ஆதங்கமாக பேசுகிற யாருமே அன்றைக்கி வாய் கூட திறக்க மாட்டாங்க. எப்படியும் கம்பெனி தொடர்ந்து செயல்படும், நமக்கு வருமானம் வந்துடும் சொல்லிட்டு அமைதியாகிடுவாங்க. மக்களுடைய சூழ்நிலை அவங்கள இந்த மாதிரி ஆதங்கமாக பேச வைக்குது. இதுக்கு நாம் அவங்க மேலே குறை சொல்ல முடியாது. நம்மளுடைய சூழ்நிலையும் நேரமும் நமக்கு இப்போ சாதகமாக இல்லைன்னாலும் கம்பெனி நமக்கு கொடுத்த நம்பிக்கைக்காகவும் நமக்கு கம்பெனி மேலே இருக்க நம்பிக்கைக்காகவும் நாம் இவ்வளோ காலம் பொறுமையாக இருந்தோம். இனி வரும் வாரங்களில் எம்டியோடைய பெயில் பற்றின தகவல் நமக்கு கிடைக்கும். அது வரைக்கும் காத்திருப்போம்.
இனி அதிக கால தாமதம் ஆகக்கூடாது என்பதற்காக சீக்கிரம் எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல் வந்துள்ளது. இன்று இரவு அல்லது திங்கட்கிழமைக்குள் எம்டி அவர்களின் பெயில் பற்றிய உறுதியான தகவல் நமக்கு கிடைக்கும். இனி காலதாமதம் ஆவதை தடுப்பதற்காக விரைவில் எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைக்க மூத்த வழக்கறிஞர்கள் நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள். இன்னும் ஒரு நாட்கள் காத்திருந்தால் உறுதியான தகவல் நமக்கு கிடைக்கும். இனி அதிக காலதாமதம் ஆவதை தடுப்பதற்காக விரைந்து எம்டி அவர்களுக்கு பெயில் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப் போவதாக தகவல் வந்துள்ளது. எனவே அடுத்த மாதம் 3ஆம் தேதி எம்டி அவர்கள் சரணடைந்து 90 நாட்கள் ஆகின்றன. இடையில் சில அரசு விடுமுறை வருவதால் இன்றிலிருந்து 20 நாட்களுக்குள் எம்டி அவர்கள் கண்டிப்பாக பெயில் கிடைத்து வெளியே வந்து விடுவார். இதை நான் உறுதியாக சொல்கிறேன். அனைவரும் மன உறுதியுடன் நம்பிக்கையோடு காத்திருப்போம். நன்றி, வணக்கம்.